அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி கிளையின் சார்பாக இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஏகத்துவம் நமது பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உரிய நோக்கத்தில் தான் இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாம் இங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஆழமாக உள்வாங்கி நமது பகுதி மக்களுக்கும் நம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் சகோதரர் முகமது யாசிர் நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் என்றைக்கும் உயிரிலும் மேலாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம தூதர், சத்திய தூதர் அன்னலம் பெருமகனார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் மற்றும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நமது முதலியார்பட்டி கிளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த பயான் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஏராளமான உயிரினங்களை படைத்திருந்தாலும் மனித வர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பான ஒரு படைப்பாகத்தான் இறைவன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் இறைவன் தன்னுடைய செய்திகளை சொல்வதற்காக இறைவனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை தேர்வு செய்து தன்னுடைய தூதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படி அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட அத்துணை தூதர்களும் அல்லாஹ்வுடைய செய்திகளை உலக மக்களுக்கு போதித்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறுதியாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தான்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் சொன்ன அத்துணை செய்திகளை உலக மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருந்தால் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது, மக்கள் மத்தியில் ஏவுங்கள் என்று இறைவன் சொல்லியிருந்தால் அந்த காரியத்தை எல்லாம் விட்டு விலகி அந்த செயல்களை எல்லாம் செய்யாதீர்கள் என்ற போதனையும் மக்கள் மத்தியில் போதித்து சென்றிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இந்த இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதமாக தன்னுடைய திருமறை குர்ஆனையும் கொடுத்திருந்தான். அந்த திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதருடைய வாழ்க்கையையும் நாம் சரியான முறையில் படித்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் இறைவன் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு உலகம் என்று அமைத்திருக்கிறானே, அதிலே நிம்மதியான உலகம் என்று இறைவன் சுவர்க்கத்தை அமைத்திருக்கிறான். மிக 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 கடினமான ஒரு உலகம், ஒரு வாழ்க்கை என்று இறைவன் நரகத்தை அமைத்திருக்கிறான். அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு சுவனத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும், உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எப்படிப்பட்ட விஷயத்தை கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் கடைபிடித்து வாழ்ந்தால் அந்த கொடூரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்தை அடைய முடியும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடு. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு இஸ்லாத்தை சரியான முறையில் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயமாகவே நிறைவேறும். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார். இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வாயிலாக பல்வேறு வசனத்தில் ஒரு விஷயத்தை தெளிவு வர சொல்லுகிறார். இறைவன் ஒவ்வொரு வசனத்திலும் இந்த செய்தியை தான் உள்ளடக்கி சொல்லி காட்டுகிறார். ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைவனை நம்பி மறுமை நாளை நம்பி வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய நபர்களுக்கு இறைவன் சொல்லுகிறான், இந்த அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாரே இந்த முஹம்மது, இவரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி அவரிடத்திலே எல்லா விதத்திலும் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் நாம் இந்த உலகத்திலே பயணிக்கிறோம், வாழுகிறோம், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை அழகான முறையில் தான் செல்ல வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுவோம். யாராவது என்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அசிங்கமான ட்ரெஸ் போடுவேன், எப்படினாலும் வாய் பேசிட்டு அலைவேன், என்ன ஒரு சமுதாயத்தில் எப்படி ஒரு கேவலமான ஆள நினைச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாரும் நினைப்போமா? இல்லை. நாம் ஒரு அழகான உடை அணிய வேண்டும், ஒரு கண்ணியமான முறையில் அழகான முறையில் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நபருடைய எண்ணமும் இருக்கும். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், அழகான முன்மாதிரி இந்த தூதர் முகமது நபி இடத்தில் தான் இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் அழகான முறையில் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் நீங்கள் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியும் என்ற அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல், இறைவன் சொல்லுகிறான், இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பன போன்ற இந்த வசனத்திலே இறைவன் சொல்லி முடிக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை உங்களுக்கு போதித்தார்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அந்த விஷயத்தை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்கள். இதை சொல்லிவிட்டு இறுதியாக இரண்டு விஷயத்தை இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதையும் இறைவன் சொல்லி முடிக்கிறான்.
இந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்லி கருத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த விஷயத்தை செய்யாதீங்க என்ற கருத்தும் இருக்கிறது. கூடுதலாக இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, இந்த மாதிரி செய்யாம மாற்றமா நடந்தீர்கள் என்றால் தண்டிக்கக்கூடியவன் என்று மொட்டையாக இறைவன் சொல்லவில்லை. இறைவன் பேசுகிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தன்மையை சொல்லும் பொழுது கடுமையாக இறைவன் தண்டிக்கக்கூடியவன் என்பதை இறைவன் சேர்த்து சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றாமல் நாம் வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த விஷயத்தை இந்த உலகத்தில் செய்து வாழ்ந்தால் நிச்சயமாகவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய எச்சரிக்கையாக திருமறை குர்ஆனில் இறைவன் பேசி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கூட, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போதனைகள் செய்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். மக்கள் கூடக்கூடிய சபைகளை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். கடை வீதிகளை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதிகமான மக்கள் ஆண்களும் ஒரு பகுதியில் பெண்களும் ஒரு பகுதியில் இருக்கும்போது பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம், பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாம் முதலாவதாக ஒரு வார்த்தையை சொல்வார்களாம். எப்படிப்பட்ட வார்த்தை? அதிகமான பயான்கள் நிகழ்ச்சிகளில், அதிகமான ஜும்மாவுடைய உரைகளில் கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா பேச்சாளர்களும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் அவர்கள் ஒரு வாசகத்தை சொல்லாமல் அவருடைய உரையை துவங்க மாட்டார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம் என்றால், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதாக இருக்கக்கூடிய என்னுடைய வழிகாட்டுதல் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லி சொல்லி ஆரம்பிப்பார்கள் அல்லவா, அந்த வாசகத்தோடு இந்த வார்த்தையோடு இந்த செய்திகளோடு சேர்த்து ஒன்றையும் இணைத்து சொல்வார்கள். அது என்ன தெரியுமா? குல்லு பித்அத்தின் வலாலா. பித்அத்துகள் ஒவ்வொன்றும் வழிகள் என்று சொல்வார்கள். பித்அத்துகள் என்றால் மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் காட்டித் தராத விஷயங்களை யார் மார்க்கம் என்று செய்கிறார்களோ, வாழ்க்கை முறை என்று செய்கிறார்களோ அது பித்அத்துகள். அந்த பித்அத்துகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்களாம், இந்த பித்அத்துகள் அத்துணையும் வழிகேடுகள், இந்த வழிகேடுகள் மொத்தமும் உங்களை தூக்கி நரகத்திலே போட்டுவிடும் என்பன போன்ற எச்சரிக்கையை தங்களுடைய உரையில் முத்தாய்ப்பாக சொல்லித்தான் தங்களுடைய உரையை ஆரம்பிப்பார்கள் என்றால் எந்த அளவிற்கு மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் சொன்னதின் அடிப்படையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ தடுத்தார்கள் என்பதையும் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பொதுவாக நபி வழி நடப்பது என்பது நாம பொதுவாக தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இபாதத்தான விஷயங்களை மட்டுமே இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இபாதத்தான விஷயம் என்றால் தொழுகை இருக்கிறது, ஜகாத் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, ஹஜ் செய்யக்கூடிய வணக்க முறை இருக்கிறது, உம்ரா செய்யக்கூடிய வணக்க முறை இருக்கிறது, நோன்பு நோக்கக்கூடிய வணக்க முறை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வணக்க முறை இருக்கிறது. இப்படி எதுவெல்லாம் வணக்க முறையாக மார்க்க விஷயமாக இருக்கிறதோ இதில் மட்டும்தான் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். தொழுகை இருந்தால் அதில் இப்படித்தான் தக்பீர் கட்ட வேண்டும், பயத்தின் இல்லை நெஞ்சின் போதில் தான் கட்ட வேண்டும், அத்தியாத் இருப்பிலே நாம் விரலை அசைக்க வேண்டும், இதுதான் நபி வழி என்று நினைக்கிறோம். ஆம், நபி வழிதான். நோன்புடைய விஷயத்திலே எத்தனையோ நபி மொழியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். நோம்புக்காக சகருடைய நேரத்திலே வாங்க சொல்லப்படும், அது நபி மொழிதான். நபியல்லாஹ் செய்த காரியம் தான், நபியல்லாஹ் காலத்தில் நடந்ததுதான். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக. இப்படி ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும், உம்ராவை எடுத்துக்கொண்டாலும், பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், எல்லா விதமான வணக்க வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் நபியல்லாஹ் நாயகம் எப்படி காட்டி தந்தார்களோ அதை படித்து நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு செயல்படுத்துகிறோம்.
இது ஒரு புறம் இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையும் நாம் சற்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸ்கள் என்று இன்றைக்கு நாம் படிக்கிறோம் தானே, அதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார் என்று நாம் படித்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறோம் தானே. ஹதீஸ்கள் என்றால் நாம் எல்லாருமே அறிந்து வைத்த செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடு இதுதான் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கீகாரம் செய்ததும் ஹதீஸ் தான். அப்ப நபிகள் நாயகத்துடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்துணையும் ஹதீஸிலே அடங்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை சற்று நாம் சிந்தித்து சற்று நாம் அது சம்பந்தமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி வரும், மக்களிடத்திலே அதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் நாட்டுடைய ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறார்கள். நாட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சால்வ் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசராகவும் இருந்திருக்கிறார்கள். போர் என்று வந்துவிட்டால் பல போர்களில் முன்னின்று தளபதியாக நின்றிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஒன்றோ இரண்டோ இல்லை, அதிகமான மனைவிமார்களுக்கு கணவராகவும் இருந்திருக்கிறார்கள், குடும்ப தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள். இப்படி சொல்ல போனால் ஏராளமான பொறுப்புகளை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழும் பொழுது சுமந்து வாழ்ந்து சென்றிருக்கிறார்களே, அவ்வளவு பொறுப்புகளையும் அவ்வளவு சுமைகளையும் அவ்வளவு பிரபலியமான ஒரு நபராக இருந்தாலும் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நாம் கட்டாயமாக நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறையை படிக்க வேண்டும். படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகத்துடைய செயல்பாடுகளும் ஹதீஸ்ல தான் அடங்கும். அதுல ஒரு சில செய்திகளை இந்த பயானுடைய நிகழ்ச்சியில் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. அதை நம்ம ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் பல்வேறு விதமான நிகழ்வுகளில் பல்வேறு விதமான ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு மென்மையானவர்களா என்று அவருடைய மனைவிமார்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்த தோழர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று மும்பரமாக நின்ற காஃபிர் கூட்டத்தார்கள் கூட இப்பேற்பட்ட நற்குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான வாழ்க்கையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு சமயம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட செய்திதான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபிகளாருக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில ரசூலுல்லாஹ்வுக்காக பணி செஞ்சிருக்கிறாங்க. இந்த அனஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழர் கொஞ்சம் சிறு வயதிலிருந்தே பணி செய்த ஒரு நபி தோழர். அவர்கள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட என்னை நோக்கி சீ என்ற வார்த்தையை சொன்னதே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். கூடுதலாக சொல்லுகிறார்கள், நான் செய்த ஒரு காரியத்திற்காக இதை ஏன் செய்தாய் என்றோ, செய்யாத ஒன்றிற்காக இதை ஏன் செய்யல என்று கூட நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமாக கேட்டதே கிடையாது என்று வேற யாரோ ஒரு நபர் இல்லை. நபிகள் நாயகத்தோடு கிட்டத்தட்ட ஓராண்டோ ஈராண்டோ இல்லை 10 ஆண்டுகள் நபிகள் நாயகத்தோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு நபர். பொதுவாக இந்த உலகத்தில் நாம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய கடை வச்சிருக்கோம்னு சொன்னா கடையில வேலை பார்க்கக்கூடிய மக்களை வச்சிருப்பாங்க. அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஆளு ஒரு 5 நாள் 10 நாள் வேலை பார்த்தாருன்னா அவர் சொல்லுவாரு, எங்க முதலாளியா தங்கமான ஆளாச்சே, எவ்வளவு என்கிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படி போன பிறகு கேட்டு பார்த்தோம்னா அவருடைய குணநலம் ஃபுல்லா உள்ள இறங்கி இருக்கும். எந்த அளவிற்கான கடுவெடுப்பான கடினமான போக்கோல் நடந்து கொள்ளக்கூடிய நபராக என்னுடைய முதலாளி இருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம் தானே.
கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நபிகள் நாயகத்தோடு இருந்து அவர்களுக்காக பணி செய்து வந்த இந்த நபி தோழர் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னிடத்திலே கடினமாக நடந்து கொண்டதே கிடையாது. எப்பேற்பட்ட நற்பண்பிற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணம் என்றைக்குமே பிரதிபலிக்க வேண்டும். அதுபோன்று மன்னிக்கக்கூடிய பண்பை குறித்து ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷா அம்மை அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக எவரையுமே பழிவாங்கியதில்லை. ஆனால் மார்க்க சட்டத்தை மீறும் பொழுது, மார்க்கம் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டத்தை அந்த இடத்தில் தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை ஒரு மனைவிமார் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், தோழர்களே, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று நபிகள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப மனைவிமார்களுக்கு தான் தெரியும் அவருடைய கணவர் வெளியே போய் வாரி வழங்கக்கூடிய நல்ல ஒரு வல்லவராக இருப்பார், தான தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார். அவர்கிட்ட யாராவது கடினமா பேசினா கூட மென்மையான போக்கோடு பதில் சொல்லக்கூடியவராக இருப்பார் இங்க வெளியே. ஆனால் உள்ளே வீட்டிற்குள்ளே மனைவி என்று வந்து விட்டால் கடினமான கடுமையான போக்கிலே நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க சில நபர்கள். ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ரொம்ப கடினமான வார்த்தையை பிரயோகப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள். அதனால்தான் நபிகள் சொன்னார்கள், வேற யாருக்கும் கேட்க தேவையில்லை, உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே ஒரு நபர் ஒரு கணவர் சிறந்தவர் என்று சர்டிபிகேட் வாங்குகிறார் என்றால் அவர்தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களேயே சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு கணவராக முகமது நபி அவர்கள் வாழும் பொழுது அவருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவிமார் சொல்லுகிறார், ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக எவரையுமே பழி வாங்கியதே இல்லை, மன்னிக்கக்கூடிய பண்பில் உச்சத்தில் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சற்று நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் பல பேரை நாம் குறை சொல்ல வேண்டும் என்று இல்லை, பல மக்களிடத்திலே இந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். இருந்தாலும் அதிகமான நபரிடத்திலே இந்த மன்னிக்கக்கூடிய குணம் என்பது இன்றைய காலத்திலே மழுங்கி போயிருப்பதை பார்க்கும். ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட வெளியே கூட போய் பார்க்க தேவையில்லை. கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனைவி விஷயத்துல மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவர் விஷயத்துல ஏதாவது ஒரு நேரத்தில் சத்தப்பட்டாங்களா, மன்னிப்பு கேட்கிறாங்களா, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய வழக்கத்தை வாழ்க்கையில் கணவர் மனைவி உறவையும் தாண்டியும் கூட குடும்ப உறவாக இருந்தாலும் சொந்த பந்த உறவாக இருந்தாலும் எத்தனையோ மக்கள் ஒரு சாதாரண பிரச்சனைக்காக சொந்த பந்தத்தை முடிச்சுட்டு போய் கிடக்கிறோமே எத்தனையோ மக்கள். வேற வேற சமுதாயத்தில் இல்லைங்க, நம்முடைய சமுதாயத்திலே இந்த சொந்த பந்தத்தை முறிச்சு வாழக்கூடிய மார்க்கம் என்றால் வேற. ஆனால் ஒரு சின்ன சாதாரணமான ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், இந்த விஷயத்துக்கெல்லாம் சொந்த பந்தத்தை முறிச்சு வாழக்கூடிய மக்களாக அதிகமான மக்கள் இருக்கிறார்களே, மன்னிக்கக்கூடிய பண்பு இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஒரு நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் இந்த உலகத்திலே அதிகமான செல்வத்தோடு நீண்ட நாள் ஆரோக்கியமாக உலகத்திலே வாழ வேண்டுமா? ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய சொந்த பந்தத்தை அரவணைச்சு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் வரக்கத்தாக செல்வத்தோடு நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு அம்சம் சொந்த பந்தத்தை நாம் அரவணைத்து வாழ்வதில் இருக்கிறது என்று நபிகள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பிரச்சனை வருவதிலிருந்து நாம் தவிர்த்து மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உள்ள வழிமுறைகளில் சிறந்த வழிமுறைகளில் ஒன்றும் இதுதான். இன்னும் கூடுதலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தை குறித்து ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதன் மக்கள் மத்தியில பிரச்சாரமாக செய்திருக்கிறார்களா என்றால்
மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார்களோ, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து உதவி செய்யுங்கள், உங்களுடைய சொத்து பத்திலிருந்து உதவி செய்யுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டியிருக்கிறார் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதோடு தர்ம விஷயத்தை முடித்துக் கொண்டார்கள் என்றால் கிடையவே கிடையாது. ஹதீஸிலே பார்க்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம், அதிகமான அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை செய்யக்கூடியதில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாருமே தெரிந்த சம்பவம் தான். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கக்கூடிய வீசக்கூடிய காற்றை போல தாராளமாக இந்த தர்மத்தை வீசி இறைப்பார்கள். அந்த அளவிற்கு தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் தாராளமாக இருந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பண்பையும் அந்த நற்செயலையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். வெட்கத்துடைய பண்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வெட்க குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அதிகமான தப்புகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் வெட்கத்துடைய குணம் குறைந்து வருவதுதான் காரணம். இதை யாருமே மறுக்க முடியாததான் கூட. ஒரு திருட்ட போய் ஒருத்தர் செய்ய போறான்னு சொன்னோம்னா அவனை செஞ்சுட்டு தானே செய்வான். நம்ம மாட்டிட்டோம்னு சொன்னோம்னா அப்படி போட்டா பண்ணி வெளியே போட்டுருவாங்க. தெருவில் யாரும் மதிக்க மாட்டாங்க, சமுதாயம் மதிக்காது, போலீஸ்காரன் போய் கடினமான வார்த்தையை பேசுவான், அடிப்பா உதைப்பா என்ற இந்த ஒரு குணம் மனசுல இந்த வெட்க இருந்துச்சுன்னா, மக்கள் அவங்களை கேவலமா பேசிடுவான்னு சொல்லி அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, திருட்டோ மற்ற அசிங்கமான செயல்களோ வாழ்க்கையில் செய்வதற்கான மனசு வருமா? வருவதற்கு அதிகமான வாய்ப்பு குறைவுதான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வெட்கத்துடைய விஷயத்தில் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கிறாங்க. அது பல ஹதீஸ்களில் கூட நம்ம பார்க்க முடியும். ஆகவே வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கத்தான் செய்ய வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதலிலே குறிப்பிட்டதை போல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுடைய ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். மனைவிமார்களுக்கு கணவராக இருந்திருக்கிறார்கள், குடும்ப தலைவராக இருந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே இருந்திருக்கிறார்கள். மார்க்க சட்டங்கள் வரும் பொழுது அதை மக்களிடத்திலே சொல்லக்கூடிய இடத்திலும் இருந்திருக்கிறார்கள். போர் என்று வந்துவிட்டால் அதிலே முன்னின்று படையை வியோகம், அதாவது அது போன்ற பிளான்களை அமைத்து கொடுக்கக்கூடிய விஷயம் பல போர்களில் நபிகள் நாயகமே முன்னின்று தளபதியார் என்று கூட போரை நடத்தி இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக கழித்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒன்றோ இரண்டோ ஹதீஸ்கள் இல்லைங்க, வரலாற்றை படித்து பார்த்தால் இப்பேற்பட்ட ஒரு நபர் இவ்வளவு சாதாரணமாக எளிமையான வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்களா என்றால் உலகமே ஆச்சரியமாக பார்க்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. ஏனென்றால் ஊர் என்று சொன்னால் கொடுப்பதற்கு, சொத்து பத்தை எல்லாம் கொடுப்பதற்கு தோழர்கள் தயாராக இருந்தார்கள். ஊர்னு சொன்னோம்னா உயிரை விடுறதுக்கு கூட தோழர்கள் தயாராக இருந்தார்கள். அப்பேற்பட்ட நிலையிலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட, நாட்டுடைய ஆட்சியாளராக இருந்தும் கூட வாழ்க்கையை மிக மிக எளிமையாகத்தான் கழித்திருக்கிறார்கள் என்று வரலாறு பேசுகிறது. பல சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தோம். அப்போது ஒட்டகத்தின் மீது ஒருவர் வந்தார். வந்து பள்ளிவாசலின் அருகே ஒட்டகத்தை கட்டிவிட்டு, உங்களில் முகமது யார் என்று கேட்டார். என்ன அர்த்தம், என்ன புரிகிறது? ஒரு நாட்டுடைய தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்து வந்தார்கள். அந்த நேரத்திலே பக்கத்து நாட்டில இருந்து தெரியாத ஒரு நபர் வந்தாலும் கூட ஒரு நாட்டுடைய ஆட்சியாளரை கண்டிப்பா தெரிஞ்சிட முடியும். ஏன்னு சொன்னோம்னா அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய மாளிகை, அவர் இருக்கக்கூடிய இருக்கை தனியாகவே தெரியும். ஒரு சபை என்று இருந்தாலும் கூட அமைச்சர்கள் ஒரு புறம் இருப்பார்கள், தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தனித்தன்மையா தெரிவார்கள். ஆனால் வருகிறார் ஒருவர், வந்து பார்க்கிறார், எல்லாருமே சாதாரணமாக இருக்கிறார்கள். ஒருவேளை இங்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இல்லையோ என்று என்ன நினைப்பில் தான்
மக்களிடத்திலே தோழர்கள் மத்தியில் கேட்கிறார்கள், இங்க யார் முகமது என்று, அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அதோ ஒரு நபர் அருகாமையில் சாய்ந்தவாறு உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட எளிமை! ஒரு சாதாரண மனிதராக, மக்களோடு மக்களாக, அந்த மக்கள் பலவாறு இருப்பார்கள். கோபப்படக்கூடிய நபர்கள் இருப்பார்கள், பணக்கார நபர்கள் இருப்பார்கள், ஏழ்மை நபர்கள் இருப்பார்கள், அடிமையாய் இருந்து வாழ்ந்த நபர்கள் கூட இருந்தார்கள். அந்த மக்களோடு, அந்த சகாபாக்களோடு சாதாரணமாக எளிமையாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் என்பதற்கான பெரிய சான்றுகள் இது ஒரு சான்று. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை தந்திருக்கலாம். சில மக்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மையான நிலை இல்லாமல் சற்று பரக்கத்தான நிலை இருக்கலாம். நாம் அந்த வியாபாரத்தில் அல்லது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக முயற்சிகள் செய்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறைமுகமான பரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் அதிகரித்துக் கொண்டும் செல்லலாம். அல்லது வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய செல்வத்தை அதிகரிக்கவும் செய்யலாம். இப்பேற்பட்ட காலங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கும்போது எளிமையா வாழ்ந்தோமோ, ஒரு ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோமோ, அதை இன்றைக்குமே நாம் அதை கண்டினியூ செய்ய வேண்டும். இந்த பணம் வந்துவிட்டது, பணம் வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இந்த பணத்தின் மீதுள்ள மோகத்தினால் அந்த மோகம் உங்களை அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு திருப்பி விட்டது என்று இறைவன் சொல்கிறான். ஆகவே பொருளாதாரம், பணம், நம்முடைய செல்வம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டே சென்றால் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்புவது ஒரு முக்கியமான அம்சமாகவே இருக்குமாகவே கவனத்தில் கொண்டு செல்வம் அதிகரித்தாலும் அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு திசை திருப்பி விடாமல் அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ் அமைத்திருக்கிறானே அந்த மறுமை உலகத்திற்கே நம்முடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்த வேண்டும். இந்த உலக ஆசை நோக்கி அதிகமாக சாய்ந்து ஒரு குறைவான சம்பளத்தில் ஒரு நபரை பார்க்கும்போது ஏராளமாக பார்க்கிறது, ஒரு ஏழை வீட்டில் ஒரு நபரையோ ஒரு தோழியோ சந்திக்கும் பொழுது அவங்கள ஒரு ஏராளமா பார்க்கிறது, இந்த மாதிரி தன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடவே கூடாது. என்றைக்குமே சாதாரணமாக எளிமையாகவே நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு எனக்கு பகட்டு, அந்த பகட்டை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு எளிமையாக வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்னொரு நேரத்திலே நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு தோழர் தெருவிலே பார்க்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதரை பக்கத்துல பார்க்கிறாங்க. பார்த்தோன்னு கிடுகிடுன்னு நடுங்குறாங்களாம். ஹதீஸ் அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருச்சு, நான் நபின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிதான் இவர் இன்னைக்கு முதல்ல தான் பார்க்கிறாரு, பக்கத்துல பார்க்கிறாரு, கிடுகிடுன்னு நடுங்குறாரு. பக்கத்துல போய் தட்டி கொடுத்தவாறு சொன்னார்கள், தோழரே, ஒரு காய்ஞ்ச பேரிச்சம்பழ துண்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு பிறந்த சாதாரண ஒரு மனிதன் தான் நான். என்ன பார்த்து பயப்படுறீங்களா? என்ன அல்லாஹ் இருந்து வகி வருது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் நான் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவன் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேரத்திலும் மக்கள் மத்தியில் சாதாரணமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட எளிமை நபியல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதலான ஒரு செய்தி, ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெருவிலே போறார்கள். ஒரு ஆட்டை ஒரு நபி தோழர் அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறுக்கக்கூடிய முறையை பார்த்துவிட்டு கொஞ்சம் சரியா அறுக்க தெரியல போல தெரியுது. உடனே நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல நின்னுட்டு, எப்பா இப்படி அறுக்காத, இந்த மாதிரி செய்ய, இந்த மாதிரி அறுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர், நாட்டுடைய தலைவர், ஆட்சியாளர், வகையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பெரிய பெரிய நபராக இருந்தாலும், தனிப்பட்ட செல்வாக்கோடு இருந்தாலும் அந்த இடத்துல வாய் சொல்லோடு சொல்லிட்டு போகக்கூடிய நபராக நபியெல்லாம் இருக்கவில்லை. ஹதீஸிலே பார்க்கிறோம், இடத்திற்கு சென்று கொஞ்சம் நவலப்பான சொல்லி நகல சொல்லிட்டு உரித்து காட்டுகிறார்கள், கை அக்குள் வரை உள்ளே போனது என்றெல்லாம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு எளிமையாகத்தான் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். முடிந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று சிந்தனை மாறும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது மூமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், செய்தானை தூண்டுதல் வரும் பொழுது தவக்கர் விழித்துக் கொள்வான். உசாலாயிரும். ஒரு நார்மலான போக்கு போயிட்டு இருக்குது,
ஒரு பொருளாதார நிலையில நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சீரான முறையில சிறப்பான முறையில போக ஆரம்பிக்குது. ஒரு விதமான பணக்கார தன்மையில சௌகரியமான வாழ்க்கை நம்ம போறோம்னு சொல்லி சிந்தனை வந்து விட்டாலே உஷாராய் கொள்ள வேண்டும். உடனே நபியல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அறிந்து புரிந்து நினைத்து வாழ்க்கையை எளிமையாகவே கழிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். கூடுதலாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய சில நாட்கள் கழித்து விடுமுறை வர இருக்கிறது. பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை வருது. அது ஒரு வாரம் 10 நாள் 12 நாள் கூட பேச்சாடிப்படுது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு லீவு கிடைக்கிறது. இந்த மாதிரி விடுமுறை வரும் பொழுது அந்த நேரத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். எப்படின்னு சொன்னோம்னா, மற்ற நேரத்துல கூட பிள்ளைகளை நம்ம சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அல்லது காலேஜ் அனுப்பணும் சொல்லி நம்ம வேலைக்கு போன மாதிரி விஷயங்களா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, விறுவிறுன்னு எஞ்சி சாப்பாட்டுக்கான வேலையை பார்ப்போம், பிள்ளையை தயார் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான வேலையாவே போவோம். ஆனா இந்த 10 நாள் கொஞ்சம் அந்த மாதிரியான வேலைகள் இல்லாம இருக்கும் தானே. இந்த நேரத்துல ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நேரத்தை சற்று ஒதுக்குங்கள். அந்த குர்ஆனையும் கூட நபியல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அரபு மொழியில் ஓதும் பொழுது ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் தான், அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும் தான், அரபு மொழியில் ஓத வேண்டும் தான். இருந்தாலும் முடிந்த அளவிற்கு சற்று நேரத்தை தமிழிலே வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஒரு 10-12 நாளே ஆகும். அதை நாம மட்டும் இல்லாம நம்முடைய பிள்ளைகளை வாசிக்கிறது தூண்டுங்க. ஏன்னு சொன்னோம்னா, பல நேரத்துல நம்முடைய மார்க்க சிந்தனையை விட்டு நம்ம வாழ்க்கை தாண்டி போறதுக்கும் இந்த உலகத்துடைய இன்பத்தோடு நம்முடைய வாழ்க்கை போறதுக்கும் மறுமை சிந்தனை குறைந்து கொண்டே மரண சிந்தனை குறைந்து கொண்டே போவதற்கும் தடுப்பு அணையாக திருமறை குர்ஆனை தமிழிலே வாசித்து வந்தால் நிதர்சனமான உண்மையை சொல்லுகிறேன், வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், உண்மையாகவே ஹக்காகவே திருமறை குர்ஆனை தமிழிலே உணர்வுபூர்வமாக இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் பேசியது திருமறை குர்ஆனில், அல்லாஹ் இந்த தூதரத்தில் பேசியது, மக்கள் மத்தியில் பேசியது என்பதை உள்ளத்திலே உணர்ந்து அந்த தமிழ் வசனங்களை நாம் படித்து வந்தால் 2-3 பக்கத்திற்கு ஒரு முறையாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபயோகப்படுத்தி விடுவான். இந்த உலக வாழ்க்கை வீணானது, விளையாட்டானது, நிலையானது கிடையாது. இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் நிரந்தரமான சிறந்த ஒரு வாழ்க்கை என்று 3 பக்கத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது இதை உபயோகப்படுத்தி விடுவான். அப்ப நம்ம திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய வழக்கத்தை தமிழ்ல வச்சாலும் கூட இந்த வசனங்கள்லாம் நம்முடைய உள்ளத்தை தைக்கும். அந்த உள்ளத்துல நம்ம படிக்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி என்றைக்குமே உள்ளத்தில் நச்சென்று பதிய வைத்துக் கொண்டு திருமறை குர்ஆனை தமிழிலே படித்து வாருங்கள். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக பிரதிபலிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக சொல்லி காட்டினாலே ஒரு செய்தி, ஒரு மனிதன் இறந்த பிறகு கபரிலே கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு 3 கேள்விகளுக்கும் பதிலை சரியான முறையில் ஒருவன் சொல்லிவிடுவான். அவன் எப்படி சொன்னான் என்று கடைசியிலே கேட்கப்படும். அதற்கு அவன் பதிலளிப்பானாம், இறைவா, யா அல்லாஹ், உன்னுடைய திருமறை குர்ஆனை, உன்னுடைய வேதத்தை படித்தேன், வாழ்க்கையில் செயல்முறை படித்தினேன் என்று சொல்வான். என்று அந்த கபருடைய வாழ்க்கையில் வெற்றியை தந்தவன், வெற்றி பெற்றவன் சொல்வான் என்றால், திருமறை குர்ஆனை வாழ்க்கையில் படித்து வந்து வாழ்க்கையில் பிரதிபலிப்பை காட்டுங்கள். உண்மையாகவே இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி நமக்கு கிடைப்பது நிச்சயம் என்பதை அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, தஹஜ்ஜுடைய தொழுகையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா மற்ற நேரத்திலேயாவது கொஞ்சம் சீக்கிரம் எஞ்சி சுபு தொழுது ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சிக்கலாம்னு கூட சில நபர்களுக்கு எண்ணம் இருக்கலாம். அல்லது சுபு தொழுகைக்கு தான் எஞ்சிக்கணும், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய, வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும், பிள்ளைகளை ரெடி பண்ணணும், சாப்பாடு உண்டாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஒரு 10 நாள்ல நமக்கான நேரம் கிடைக்குது இல்ல, அப்ப சற்று கொஞ்சம் ஒரு சுபுவுக்கு ஒரு சற்று அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துருச்சு இந்த ஒரு 10 நாள் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தையும் வழக்கமாக செய்யக்கூடிய மக்களாக கடைபிடித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் தஹஜ்ஜுடைய விஷயம் என்பது, தஹஜ்ஜுடைய நேரம் என்பது ரொம்ப 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 சிறப்பு மிகுந்த மிக மிக முக்கியமான ஒரு நேரம். எந்த அளவுக்கு என்றால்,
ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக மக்கள் மத்தியிலே போதித்த ஒரு செய்தியும் இந்த தஹஜ்ஜத்தை பற்றி தான். அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் திருமணமாகிறது. திருமணத்திற்கு முன்பு அவர் தஹஜ்ஜுடைய விவகாரத்தில் சரியான முறையில் இருந்து வந்தார். ஆனால் அதற்கு பிறகு சற்று தஹஜ்ஜுடைய தொழுகை சரியாக இல்லை போல தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமரிடத்திலே திருமணத்திற்கு பிறகு ஒரு நேரத்திலே சந்திக்கும் பொழுது சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமரே, உமர் இப்னு கத்தாபுடைய மகன், தஹஜ்ஜுடைய தொழுகையை கடைபிடித்து வா என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபரும் அவர்தான். இந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியதில் அதிகமான இடத்தை பிடித்த ஒரு நபர்களில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய நபி தோழரும் கூட. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்களே, அதற்கு பிறகு இந்த நிமிடம் வரை அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நாள் வரை என்னுடைய வாழ்க்கையில் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை நான் விட்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள். கூடுதலாக ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். போர், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக போருக்காக செல்வார்களே, அந்த போரிலே அதிகமான தளபதிகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிட்டு சொல்ல போனால் மிக முக்கியமான ஒரு தளபதி ஹாலித் பின் வலீத் அவர்கள். ஹாலித் பின் வலீத் அவர்களை பற்றி வரலாற்றிலே படிக்காமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு போர் தளபதியாக மிளிர்ந்திருக்கிறார்கள் ஹாலித் பின் வலீத் அவர்கள். அந்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் போருக்காக செல்லும் பொழுது அவர்களும் அவருடைய தோழர்களும் கூட போர் நேரத்திலங்க எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய இரவு நேரம் வருதுன்னு சொல்லப்படா அதிகமான நேரம் ஓய்வெடுத்து காலையில் ஒரு தெப்பாவை போர் செய்யலாம் சொல்லிதான் எண்ணம் இருக்கும். ஆனால் ஹாலித் பின் வலீத் அவர்களும் அவர்களோடு வந்த தோழர்களையும் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய படையில் ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்களாம், தஹஜ்ஜுடைய தொழுகையை விடவே மாட்டார்களாம் போருக்கு போகும் பொழுது. போர் என்றால் ஒரு நாளிலே ஒரு அரை மணி நேரத்திலோ ஒரு பாதி நாளிலோ ஒரு நாளிலோ முடியக்கூடிய காலங்களே ஒரு விஷயம் கிடையாது. அன்றைய காலத்தை அந்த காலத்தில் நடந்த போர்களை வரலாற்றிலே படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. ஓரிரு நாட்கள் சில போர்கள் நடைபெறும், 10-15 நாட்கள் சில போர்கள் நடைபெறும், மாதக்கணக்கில் கூட போர் நடந்ததால் ஹதீஸ்கள் இருக்கிறது, செய்திகள் வரலாறுகள் இருக்கிறது. அப்பேற்பட்ட மாதக்கணக்கில் ஆனாலும் கூட ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய படையில் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை விடவே மாட்டார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் நாம் இந்த நேரத்திலே பயானிலே உங்களிடத்திலே குறிப்பிடக்கூடிய வார்த்தை 10 நாளோ 12 நாட்களோ விடுமுறை வருகிறது, சற்று ஓய்வு நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தில் தஹஜ்ஜை தொழுங்கள் என்று அறிவுரை செய்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் கடினமான நேரத்திலும் கூட போர் காலத்திலும் கூட தஹஜ்ஜுடைய தொழுகையில் கவனம் செலுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள். என்றால் நாம் எந்த அளவிற்கு அந்த தஹஜ்ஜுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த 2 செய்திகளையும் இந்த விடுமுறை தினத்தில் நாம் முடிந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இதுவும் கூட யாருடைய வழிமுறை தான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை முடிந்த அளவிற்கு இந்த 10 நாட்களில் படித்து தெரிந்து நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லாம் பாருங்கள், நிச்சயமாகவே ஓரிரு மக்களிடத்திலே அந்த வழிமுறை 10 நாட்களையும் கடந்தும் கூட தஹஜ்ஜில் எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 10 நாளை கடந்து கூட அந்த தமிழ் திருமறை குர்ஆனை வாசிக்கக்கூடிய பண்பு வந்துவிடும். ஒரு பெரிய ஒரு நட்பர் நல்ல ஒரு செயலுக்கான முன்மாதிரியாக இருக்கும். ஆகவே முடிந்த அளவுக்கு இந்த பண்புகளை நாம் வரக்கூடிய விடுமுறை தினத்திலே நடைமுறைப்படுத்துவோம். நபி வழியே நடப்போம். நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அதன் மூலமாக பாதுகாத்து சுவனத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் நவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் முகமது யாசிர் அவர்கள் சில ஹதீஸ்களை நமக்கு விளக்கி கூறினார்கள். அதன் அடிப்படையில் நாம் இங்கிருந்து கடந்து செல்லும் போது நாம் இங்கு கேட்கப்பட்ட செய்திகள் அனைத்துமே நமது பகுதி மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனையோடு சபை கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சபை கலையும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை ஓதிவிட்டு கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மக்ரிப் தொழுகை 6:14 ஆரம்பமாகும். மக்ரிப் தொழுது விட்டு செல்லுமாறும்
கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக வபிஹம்திக பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.